காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தங்கபள்ளி மற்றும் வெள்ளிபள்ளி மாயமானதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்போம். தன்ராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தன்ராஜ், 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் தேவராஜ சுவாமி திருக்கோவில் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த கோவிலில் சுவாமிகளை தரிசிப்பதை விட வெள்ளி பள்ளி தங்கப்பள்ளி இருக்கக்கூடிய அந்த சிலைகளை தரிசனம் செய்வதிலேயே அதிக மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். இதற்காக நாள்தோறும் காஞ்சிபுரம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து இந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளியை தரிசனம் செய்வார்கள். குறிப்பாக இந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சூரியன், சந்திரன் உள்ளதோடு இந்த தங்கப்பள்ளியானது நாள்தோறும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக அதை தடவி செல்வார்கள். அதன் காரணமாக இந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சேதமடைந்த நிலையில தற்போது அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்தை புனரமைப்பு செய்வதற்காகவும் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில அந்த பழைய பள்ளி சிலைகளை மாற்றிவிட்டு புதிதாக பள்ளி சிலைகளை, தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சிலைகளை அமைப்பதற்காக இந்த கோவில் நிர்வாகம் முடிவெடுத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில இந்த பகுதிக்கு வருகை தந்த ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் என்பவர் இந்த பழைய தங்க வெள்ளி பள்ளிகள் காணாமல் போயுள்ளதாகவும் தற்போது நடைமுறையில் உள்ள பள்ளி சிலைகளை கோவில் நிர்வாகம் மாற்ற முயற்சிக்கிறது என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் பேரிலே வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போலீஸ் சிலை தடுப்பு பிரிவு போலீஸ் டிஎஸ்பி சம்பத் தலைமையில கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த கோவில் வளாகத்திற்கு வருகை தந்து அந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் மற்றும் அந்த பகுதியை முழுவதுமாக சோதனையிட்டு பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் பணிபுரிகின்ற கோவில் பட்டாச்சாரியர்கள், ஸ்தானிகர்கள், கோவில் மணிக்காரர் மற்றும் கோவிலுடைய நிர்வாக அறங்காவலரும் உதவி ஆணையருமான இந்திய அறநிலையத்துறை உதவி ஆணையருமான ராஜலட்சுமி உள்ளிட்டோரும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கோவில் நிர்வாக அறங்காவலர் உதவி ஆணையரான ராஜலட்சுமியிடம் 13 கேள்விகள் கேட்டு பதிலை பெற்று பதிவு செய்தனர். இதன் காரணமாக மேலும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மதம் அளித்துள்ளனர். இதன் பல மணி நேரம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கோவில் வளாகத்தில் சோதனை செய்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.